ஆண்டவர் இந்த பரிசுத்த நாளில் நம்மோடு கூட அவர் பேசும்படி ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை, நிற்கிருமையாய் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த அட்வென்ட் நாட்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக நம்முடைய வருகை நாட்களை குறித்து இந்த அருமையான நாட்களிலே நாங்கள் சிந்திக்க, உடைய வருகைக்கு ஆயத்தப்பட, பிறரை ஆயத்தப்படுத்த, எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க நீர் எங்களை அழைத்தபடியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளைகளோடு கூட நீங்க பேசுங்க. உடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்கத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தின் கண்களை நீ திறந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான இந்த அருமையான நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். குறிப்பாக திருச்சபை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அட்வென்ட் நாட்களுக்காக நாம் ஆண்டவரை துதித்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அட்வென்ட் என்பது அவருடைய வருகையை நினைவு கூறுகின்ற, பிறரை ஆயத்தப்படுத்துகிற ஒரு காரியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. முதல் வருகையிலே ஆண்டவர் மனுகுலத்தை மீட்கும்படி வந்தார். ஆனால் இரண்டாவது வருகை அவர் வரப்போகிறார். சீக்கிரமாய் நான் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவர் நம்மை நியாயம் விசாரிப்பதற்கு அவர் நியாயாதிபதியாக நிச்சயம் வரப்போகிறார். அது மாத்திரமல்ல, முதல் வருகையிலே ஏழை கோலமாய் நம் மீட்பராய் அவர் பிறந்தார். ஆனால் இரண்டாம் வருகையிலே அவர் ராஜாதி ராஜாவாக, அவர் இந்த பூலோகத்தை ஆளுகை செய்கிற மனிதராக, தெய்வமாக வரப்போகிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கும் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ஆண்டுடைய முதல் வருகை பாவத்தில் இருந்து நமக்கு விடுதலையை கொடுப்பதற்காக ஆண்டவர் வந்தார். வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அருமையான ரோமாபுரிக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மகத்துவமான ஒரு காரியத்தை இந்த 2ஆம் வசனத்திலே சொல்கிறார். ரோமர் 8:2 சொல்றார். என்ன வார்த்தை சொல்கிறார்? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அது நித்திய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி விட்டது என்ற ஒரு பெரிய ரகசியத்தை, ஒரு மகத்துவம் நிறைந்த விடுதலையை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மை பார்த்து அந்த விடுதலையினுடைய சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் விடுதலை ஆக்குகின்ற கிறிஸ்து. லூக்கா 13:12 பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்குகிற கிறிஸ்து என்று போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சில குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு வயதாகியும் திருமணம் ஆகாதபடி கட்டுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருமணம் ஆகியும் குழந்தை செல்வம் இல்லாதபடி அவர்கள் கட்டுகளோடு இருக்கிறார்கள். சிலர் நல்ல ஒரு வீடு கட்ட வேண்டும், ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த வீடு கட்ட முடியாதபடி அவருடைய வாழ்க்கையில கட்டுகளோடு இருப்பதை காணப்படுகிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி ஏதோ ஒரு கெட்டு அவருடைய குடும்பத்தை கெடுத்துக் கொண்டிருப்பதை, கெட்டி இருப்பதை காணப்படுகிறது. சிலர் வயநிலத்திலே நல்ல விளைச்சல் வரும் என்று சொல்லி காத்திருப்பார்கள். ஆனால் ஏதோ அவருடைய அந்த வயநிலத்துல பூச்சரித்து அந்த வருடத்தின் வருமானத்தை இழந்த ஏதோ ஒரு கெட்டுகள் இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில மனுக்குளம்
பல காரியங்களிலே கட்டுண்டு இருக்கிற நிலைகளை பார்க்க முடிகிறது. கட்டப்பட்ட நிலையிலே மனுகுலம் இருப்பதை காண முடிகிறது. போல சாத்தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கைகளை கட்டி வைத்திருக்கிற சூழ்நிலை. சில குடும்பங்களிலே வியாதிகள் என்ற கெட்டு, வருமானம் இல்லாத ஒரு கெட்டு, இப்படி அநேக கட்டுண்ட நிலையை சத்துருவானவன் உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறதை காண முடிகிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை சொல்கிறார். அந்த வாக்குத்தத்த செய்தி என்ன? ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், யாக்கோபு என்பது கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எந்த மந்திர சக்திகளோ பிசாசின் சக்திகளோ விரோதமாக செயல்பட முடியாது என்று சொல்லி ஆண்டவர் இங்கு வாக்கு கொடுப்பதை காண முடிகிறது. ஆகவேதான் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் என்ன செய்யலாம்? வாய்க்காதே போகாது. எந்த ஆயுதமா இருக்கலாம், பிசாசின் ஆயுதங்களா இருக்கலாம், மந்திரவாதிகளுடைய ஆயுதங்களா இருக்கலாம், உலக தீமை செய்கிற மக்களுடைய ஆயுதங்களா இருக்கலாம். அது எந்த ஆயுதமா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பாவ கட்டுகளில் இருந்து விடுதலை அடைந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது என்ன செய்யாது? வாய்க்காதே போகும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு திறவுகோலை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 16:19 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு திறவுகோல் உண்டு. அது என்ன திறவுகோல்? நான் உனக்கு தருவேன், பூலோகத்தை நீ கெட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் செய்யப்படும், கெட்டப்படும். இந்த பூலோகத்துல எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கெட்டப்படும். ஒரு பெரிய திறவுகோல். அந்த திறவுகளை குறித்து மீண்டும் ஆண்டவர் சொல்றாரு, பூலோகத்துல எது கட்டவிழ்க்கப்படுகிறதோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா. பாருங்க, அப்ப நீங்க பாவ கெட்டு பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டுச்சுன்னா பரலோகத்தில் என்ன செய்யுமா? அது கட்டவிழ்க்கப்படும். இங்க கட்டவிழ்க்கப்பட வேண்டும். நம்முடைய பாவங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். நம்முடைய சாபங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். சாத்தானுடைய திட்டங்கள் இங்கு அவிழ்க்கப்படும் பொழுது பரலோகத்திலும் உடைய கட்டுகள் அறுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, மத்தேயு 16:19 அழகாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். இங்கு கட்டவிழ்க்கப்பட்டால் தான் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாற முடியும். இந்த பூலோகத்துல நீங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்டிருக்கிற நிலை மாற வேண்டும். ஏதோ ஒரு கட்டு, பாவ கட்டுகள் மாத்திரமல்ல, சாபத்தினால கட்டப்பட்டிருக்கலாம், பிசாசின் தந்திரத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம். இந்த கட்டுகள் பூலோகத்துல கட்டவிழ்க்கப்படும் பொழுது பரலோகத்திலே பெரிய மகிழ்ச்சி. அங்கு கட்டவிழ்க்கப்படுகிற நிலை. கட்டப்பட்ட நிலையில் இருந்தீங்கன்னா உங்களால் நடக்க முடியாது. கட்டப்பட்டிருந்த நிலையில் இருந்தீங்கன்னா உங்களால் நினைச்ச முடியாது, பேச முடியாது. கட்டப்பட்டிருக்கிற நிலையில் இருந்தா நீங்கள் போக வேண்டிய தூரம் நினைச்ச முடியாது, போக முடியாது. நீங்கள் சாதிக்க வேண்டிய நன்மைகளை பெற முடியாது. அப்ப இந்த பூலோகத்திலே எது கெட்டு அவிழ்க்கப்படுகிறதோ அது பரலோகத்தில் கெட்டு அவிழ்க்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கட்டப்பட்டவைகள் பரலோகத்தில் கட்டப்படும், அவிழ்க்கப்பட்டவைகள் பரலோகத்தில் செய்யப்படும், அவிழ்க்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு வாக்கு கொடுக்கிறதை காண முடிகிறது. இன்னைக்கு ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்று கட்டுகளை குறித்து, அந்த கட்டுகளில் இருந்து எப்படி விடுதலைகளை பெற முடியும், அதற்கான வழி என்ன என்பதை பரிசுத்த வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற இன்னைக்கு திருச்சபை கொடுத்திருக்கிற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஒருவேளை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கெட்டு பாவ கெட்டு. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறினால் கட்டப்படுவான். இங்கு பாவம் செய்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, துன்மார்க்கமா இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில
பிடித்துக் கொள்கிறது. அக்கிரமம் செய்கிறவருடைய வாழ்க்கையை அது பிடித்துக் கொள்கிறதா? அது மாத்திரமல்ல, தன் பாவ கயிற்றினாலே அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டு விட்டது. ஒரு பண்டல் இருக்கிறது, அந்த பண்டலை நல்லா கட்டிட்டீங்கன்னா அந்த பண்டல் எப்படி உருட்டி போட்டாலும் ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படிதானே? அது சுயமா நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. அது கட்டுக்குள் இருக்கிற அந்த பொருள் வெளியே நினைச்ச முடியாது, வர முடியாது. மனுஷனுடைய வாழ்க்கையும் அப்படிதான். ஒரு பண்டல் கட்டப்பட்டு விட்டால் அவன் ஒரே அந்த பாவ கூட்டுக்குள்ளே அவன் என்ன செய்யப்படுறான்? அமுக்கப்பட்டு விடுகிறான். அவனால் வெளியே வெளிச்சத்தை பார்க்க முடியாது, இருளுக்குள்ளாக அமுக்கப்படுகிறான். கட்டப்பட்ட நிலை என்பது ஒரு இருளை குறிக்கிறது. அவன் இருள் இருந்து வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடி அவருடைய வாழ்க்கை அந்த இருளோடு கட்டப்பட்டு விட்டது, பாவத்தோடு என்ன செய்யப்பட்டது? கட்டப்பட்டு விட்டது. அதைதான் அவர் சொல்றாரு, துன்மார்க்கன் அவருடைய அக்கிரமத்தினாலே பிடித்துக் கொள்ளப்படுகிறான், தன் பாவ கயிற்றினால் அவன் கெட்டப்படுவான். பாவ கெட்டுகள் அவருடைய வாழ்க்கையை கெட்டப்பட்டு விடும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பாவத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது சாத்தான் அவனை கட்டுகிறார். எப்படி கட்டப்பட்டது? நீங்க தான் பாவத்திற்கு இடம் கொடுத்தீங்க. நீங்க பாவத்திற்கு இடம் கொடுத்தபடியினால் சாத்தான் அவருடைய கயிற்றினால் உங்களை கட்டிவிட்டான். பாவ கண்ணுக்கு தெரியாத ஒரு கொடிய கயிறு. பாவம் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு கொடிய கயிறு. அது கட்டப்பட்டு விட்டால் அந்த கட்டுகளிலிருந்து வெளியே வருவது மிக மிக கடினம். அந்த கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுவது மிக மிக கடினம். நம்முடைய உள்ளத்துல அந்த பாவ உணர்வே இல்லாமல் செஞ்சிடும் சென்று விட. ஏன்னா நீங்க கட்டப்பட்டு விட்டீங்க, அதோடு இணைக்கப்பட்டு விட்டீங்க, அதோடு சேர்த்து இணைக்கப்பட்டு இருக்கிறபடினால வேதம் சொல்கிறது, பாவம் நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு கொடிய கயிறு. அந்த கொடிய கயிறு உடைய வாழ்க்கையை நெருக்கிவிடும், உடைய வாழ்க்கையை அழித்துவிடும். வேதம் சொல்கிறது, பாவம் நம்மை பாதாளம் கொண்டு சென்று விடும். என்ன சென்றோம்? பாதாளம் கொண்டு சென்று விடும். பாதாளம் என்பது முடிவில்லாத ஆழம், முடிவில்லாத ஆழம். எல்லாத்திற்கும் முடிவு உண்டு. ஆனா பாவத்தில் விழுந்து கட்டப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை வேதம் என்ன சொல்கிறது? அது முடிவு இல்லாத ஒரு ஆழம். அது போய்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன கிடையாது? அதுக்கு முடிவே கிடையாது. அது முடிவில்லாத ஆழம் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. நீங்க பாருங்க, சிலர் குடி என்கின்ற கயிற்றினால கட்டப்பட்டு இருப்பார்கள். அந்த குடி என்ன செய்ய முடியாது? நிறுத்தவே முடியாது. ஒரு பெரிய ஆழம். சில விபச்சாரம், வேசித்தனம் என்கின்ற கயிற்றினால கட்டப்பட்டு இருப்பாங்க, அதை விடவே முடியாது. சிலர் பொருளாசை என்ற கயிற்றினால கட்டப்பட்டு இருப்பாங்க, அதை விடவே முடியாது. சிலருடைய வாழ்க்கையில பண ஆசை என்கின்ற கயிற்றினால கட்டப்பட்டு இருப்பாங்க, அதுல இருந்து நினைச்ச முடியாது, விடுவிக்கவே முடியாது. காரணம் என்ன? அது ஒரு ஆழமான கயிறு, முடிவில்லாத கயிறு. அது பாதாளத்துக்கு உங்களை கொண்டு சென்று விடும். எப்படின்னா, நீங்க கட்டப்பட்டிருக்கும் பொழுது உங்களால் நினைச்ச முடியாது, நடக்க முடியாது, உங்களால் யோசிக்க முடியாது, உங்களால் செயல்பட முடியாது. ஏன்னா நீங்க கட்டப்பட்டிருக்கீங்க. எப்படி உங்களால் யோசிக்க முடியும்? எப்படி உங்களால செயல்பட முடியும்? நீங்க பாவம் என்கிற கொடிய கயிற்றினால் கட்டப்பட்டிருக்கும் பொழுது உடைய வாழ்க்கை பாதாளம் என்கின்ற வாழ்வுக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க, கயிறு கட்டப்பட்டிருக்கிற நிலை மாற வேண்டும். நிறைய வாழ்க்கை நீங்க அறிந்தோ அறியாமலோ நம்முடைய பாவத்தினால கட்டப்பட்டிருக்கின்றோம். ஒரு வேடிக்கையான சம்பவம் உண்டு. ஒரு இரவு ஒரு அழகான பச்சை நிற பொன்வண்டு வெளிச்சம் இருந்து ஒரு வீட்டுக்குள் வந்து விட்டது. அது வீட்டில் அழகான வெளிச்சம், வெளியில எல்லாம் இருட்டா இருக்குது. அந்த வெளிச்சத்தை பார்த்த பச்சை கலர் நிறைந்த அந்த பொன்வண்டானது, அந்த அழகிய பொன்வண்டு அந்த வெளிச்சத்தை பார்த்து வந்து விட்டது. வெளிச்சத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அந்த பொன்வண்டுக்கு. ஆகவே அது அங்கு மிகமாக பறந்து சந்தோஷமாய் அது தன்னுடைய ரெக்கைகளை அடித்து செஞ்சிட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டன, இருள் இருந்துச்சு, நல்லா அழகா இருக்குதுன்னு சொல்லி அது அங்கு மிகமாய் அந்த வெளிச்சத்தை பார்த்து அது அழகாய் சிரித்து சந்தோஷமாய் அங்குமிகமாய் அது பறந்து ஓடி சென்று கொண்டிருந்தது. பாருங்க, அந்த வீட்டினுடைய அந்த கார்னர்ல ஒரு சிலந்தி தன் வலையை பின்னி வைத்திருந்தது. அந்த அழகாய் ஓடிக்கொண்டிருந்த பொன்வண்டுக்கு சிலந்தியினுடைய வலை செய்யல, கண்ணுக்கு தெரியல. அந்த வீட்டினுடைய மூலையில ஒரு சிலந்தி கூடு கட்டி இருக்குது. அந்த சிலந்தி தன் வலையை அழகாய் பின்னி வைத்து இப்படிப்பட்ட பொன்வண்டுகள் வருவாய் என்று சொல்லி அது காத்து கொண்டிருக்கிறது. அதை எப்படியாவது பிடிக்க வேண்டும், அதனுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிலந்தி வலையை பின்னி கொண்டிருந்துச்சு. அந்த பொன்வண்டுக்கு கண்ணு தெரியல. யார் கண்ணு தெரியல? சந்தோஷத்தினால கண்ணு தெரியல, மகிழ்ச்சியினால கண்ணு தெரியல. அங்குமிங்குமாய் பறந்து கொண்டிருந்த பொன்வண்டு அந்த வீட்டின் மூலையில் இருந்த
அந்த சிலந்தி வலையில மாட்டிக்கொண்டது. நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த சிலந்தி வலையில் இருந்த அந்த சிலந்தி பூச்சி கொஞ்சம் கொஞ்சமா அது இருக்க ஆரம்பித்தது. அந்த வலைகள் மேல் பின்ன ஆரம்பித்தது. அந்த பொன்பண்டினால அந்த சிலந்தி வலையில் நினைச்ச முடியல, வெளியே வர முடியவில்லை. அப்படியே அந்த வலையால நெருக்கி 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 கடைசியில அந்த பொன்வண்டு மறித்து போய்விட்டது. சிலந்திக்கு இரையாய் மாறிவிட்டது. இதுதான் இன்றைய கிறிஸ்தவருடைய நிலை. நாமோ சந்தோஷ மகிழ்ச்சி என்கிற அந்த மகிழத்தினால நம்முடைய சிந்தையை மறந்து நம்முடைய வலை குறித்து காத்துக் கொண்டிருக்கிற பிசாசின் கயிற்றுக்குள் விழுந்து விடுகிறோம். அந்த பிசாசு உங்களுக்கு ஜீவனை அல்ல, அழிவை கொடுத்து விடும். அவன் எதுக்கு வந்தான் உலகத்துல? திருட வந்தான். பிசாசு எதுக்கு வந்தான்? திருடவும் நம்மை அழிக்கவுமே வந்திருக்கிறான். அவன் நமக்கு வாழ்வு கொடுக்க வரல, ஜீவன் கொடுக்க வரல. உங்களை என்னையும் அழிக்கும்படியாக அந்த கொடிய கயிற்றை விரித்து அவன் காத்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அந்த கொடிய கயிற்றில நீங்க மாட்டி இருக்கிறீங்க. ஆகவேதான் நீங்கள் பாதாளத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பாதாள கட்டிலிருந்து விடுதலை பட வேண்டும். பவுல் சொல்கிறார் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல 18, 19, 24 வசனங்களை வாசித்து பாருங்கள். அந்த பவுல் என்ன சொல்கிறார்? நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. என்ன விருப்பம் இருக்குதா? நன்மை செய்யணும் என்ற விருப்பம் இருக்கிறது. ஆனா நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நமக்கு என்ன விருப்பம் இருக்குது? இது பாவம் தெரியுது, இது தீமை தெரியுது, எல்லாம் உணர்ந்து இருக்கிறீங்க. ஆனா நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்லை. அது மாத்திரமல்ல, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். ஆகவே அது நிலை என்ன தெரியுமா? எனக்கு விருப்பம் இருக்குது, நான் இன்னைக்கு தீமை செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது விருப்பம் இருக்குது. ஆனா விரும்பின நன்மையை செய்யாம விரும்பாத தீமை செய்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? சொல்றாரு பாருங்க, கவலையோடு சொல்லுகிறான். நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் நான் செஞ்சிடறேன், தீமை செய்து விடுகிறேன். என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? நிர்பந்தமான மனுஷன், நிலையற்ற மனிதன், நிரந்தரமற்ற மனிதன், மண்ணான மனிதன். இந்த நிரந்தரமற்ற மனிதனாகிய நான் இந்த மரண சரீரத்தில் இருந்து என் வாழ்க்கையை யார் விடுவிக்க முடியும்? இந்த கட்டுகளில் இருந்து யார் எனக்கு விடுதலையை கொடுக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, நம்மை ஆண்டவர் சிலுவை அடிவாரத்தை கண்டு அழைக்கிறார். ஒரே ஒரு விடுதலை உண்டு. அந்த விடுதலையை கொடுப்பதற்காக தான் நம்முடைய ஆண்டவர் 2000 ஆண்டுகள் முன்பதாக குழந்தை இயேசுவாக அவர் பிறந்திருக்கிறார். அவர் எதற்கு உலகத்தில் வந்தார் தெரியுமா? உங்களை சிலுவை எண்ணலே வருவதற்கு, நன்மை செய்கிற பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு, இந்த நிர்பந்தமான மனுஷியாகிய நம்ம இந்த பாவ கட்டுகளில் இருந்து விடுதலையை கொடுப்பதற்காக இயேசு சிலுவையை தன் கரத்தில் எடுத்துக்கொண்டார். சிலுவையிலே நமக்காக மரித்தார். சிலுவையிலே தன்னுடைய விலையேறப்பட்ட பரிசுத்த இரத்தத்தை அவர் சிந்தினார். அவர் இரத்தத்தை சிந்தினபடியினால நம்முடைய வாழ்க்கை இந்த சிலுவையினுடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்படுகிறது. ஆகவேதான் சிலுவை அடிமரத்திலே நம்முடைய பாவத்திற்காக நீங்கள் வந்து என்ன செய்யணும் தெரியுமா? மனஸ்தாபப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பாவத்திற்காக மனஸ்தாபப்படுவதே கிடையாது. ஆகவேதான் நம்முடைய பாவ கட்டுகளில் நமக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது? விடுதலை கிடைக்க மாட்டேங்குது. அவருடைய வார்த்தை சொல்கிறது, சிலுவை அடிமரத்தடியில் வந்திருக்கிற நீங்க அந்த மரத்தடியில வந்து அதை சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்து மனஸ்தாபப்பட்டு வருந்தி கேட்கணும், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை மன்னியும். எப்படி கேட்கணும்? இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை மன்னியும். நான் தெரியாமல் செய்து விட்டேன், தெரியாமல் இந்த வளையலை மாட்டி விட்டேன், தெரியாமல் கட்டப்பட்டு இருக்கிற ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை மாத்திரம் என்ன செய்யும்? மன்னியும் ஆண்டவரே. இதுதான் மனஸ்தாபம். மனஸ்தாபம் என்பது ஏதோ நான் வருத்தப்படுறேங்க, நான் கவலைப்படுறேன்னு சொல்றது இல்ல. ஆண்டவரே சபத ஒரு விசை ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே இந்த ஒரு விசை என் மேல மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே மெர்சி ஆன் மீ, என் மேல இரக்கமாய் இரும் ஆண்டவரே. ஒரு விசை என் மேல இறங்குன்னு சொல்லி அந்த ஒரு விசை நீங்க மன்னிப்பு கேட்கணும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது மனஸ்தாபம் மாத்திரம் இனி நாம் பாவம் செய்யாதபடி கிருபை செய்யும் ஆண்டவரே. சிலுவை அடிமரத்தில் வந்து நிற்கின்ற தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே நோக்கி பாருங்க, நீர்தான் என்னுடைய பரிகாரி, நீர்தான் எனக்காக யுத்தம் செய்கிறவர், நீர்தான் என் பாவங்களை மன்னிக்கிறவர், நீர்தான் எனக்கு வாழ்க்கையில
விடுதலையை கொடுக்கிற நாயகர். அந்த நாயகரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு விசையினை மன்னியும் ஆண்டவரே, என்னை பாவமர சுத்திகரியும் ஆண்டவரே, என் பாவங்கள் தோமர சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சு போல் மாற்றுகிற தேவன் நீர் அல்லவா, என்னை சுத்திகரிங்க என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, அவருடைய சிலுவை அண்டையில வருகிற பிள்ளைகளுக்கு என்ன உண்டு? கிருபை உண்டு. அப்படிப்பட்ட கிருபையின் வல்லமை ஆண்டவர் தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. அவர் விடுதலையை கொடுத்த ஆண்டவர் மேன்மைப்பட